மக்களே, இது தேர்தல் திருவிழா. ஒன்னு சேர்ந்தா ரெண்டு தான், 11ன்னு மாத்தாதீங்கன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் டெல்லிக்கு போனது தொடர்பா நடிகை ஒருத்தங்க வித்தியாசமான விளக்கம் கொடுக்க, சாலைகளை பத்தி கேள்வி கேட்டா பெண்கள் மஞ்சள் பூசுறது, பவுடர் அடிக்கிறதுன்னு ஒப்பிட்டு சர்ச்சையா பேசி இருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். மத்தவங்க மாதிரி நாங்களும் விட்டு கொடுக்க தயாருன்னு திமுக கூட்டணி தலைவர் ஒருத்தர் பேச, கட்சியில பதவி தரலங்கிற ஆதங்கம் எல்லாத்தையும் ஒரு லெட்டரா எழுதி பாஜக மாநில தலைவர் கிட்ட கொடுத்திருக்காரு நடிகர் ஒருத்தர். அரசியலுங்கிறது சினிமா எடுக்கிற மாதிரி இல்லைன்னு தாவேகா தலைவர் விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் அறிவுரை கொடுக்க, இங்க போட்டியே விஜயோட டிவி கேக்கும், நான் தொடங்க போற ஏவி கேக்கும் தான் சொல்லி பகீர் கிளப்பி இருக்காரு நடிகர் ஒருத்தர். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு கோயிலுக்கு போவாங்க முன்னாடிலாம் பெண்கள். மகாலட்சுமி கரெக்ட். அப்பா மேயர் என்னன்னா அது 1+1 வந்து என்னைக்குமே 2 தான். 11 ஆக்க முடியாது, 11 ஆக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். சும்மா நான் ஓட் ஷேர் எடுத்து நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறோங்கிறதுக்கு இது வந்து படம் இல்லை, இது வந்து உண்மையான அரசியல். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிற அமீர் கானை விட லட்சக்கணக்கான தமிழர்களை கையில் வைத்திருப்பவர்கள். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். 2 கட்சி தான் போட்டி. அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு. அதனால நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கு தான் போட்டி. பாஜகவில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பதவி கூட கொடுக்கலன்னு ஆதரவாளர்களை தனியா கூப்பிட்டு ஆலோசனை நடத்தின நடிகர் சரத்குமார் தன்னோட ஆதங்கத்தை எல்லாம் ஒரு கடிதமா எழுதி அத பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கிட்ட கொடுத்திருக்காரு. தன்னோட கோரிக்கையை பரிசீலனை பண்றதா நயினார் உறுதியளிச்சதா செய்தியாளர்கள் கிட்ட சரத்குமார் சொல்லியிருக்காரு. திருப்தியோட தான் வந்து கொடுத்துட்டு போறேன். கண்டிப்பா நம்பிக்கை, உண்மையா நம்பிக்கை, கண்டிப்பா நம்பிக்கை. தலைவர் நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான், நான் வந்து பரிசீலனை பண்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஆதங்கம் இருக்குன்னு சொன்னேன், நீங்க தவறா சொல்றீங்க. ஆதங்கம்ன்றது சொல்லியாச்சு, அந்த ஆதங்கத்துக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை மறுபடி திட்டி நான் வைரல் ஆகணுமான்னு கட்சி நிர்வாகியை பார்த்து கேட்டிருக்காரு நடிகர் சரத்குமார். பாஜகவுல பொறுப்பு தரலங்கிறத ஞாயிற்றுக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்புல ஆதங்கத்தோட சரத்குமார் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கூட இருந்த நிர்வாகி கூட பேசினதுனால அவரை சரத்குமார் திட்ட, இது இணையத்துல வேகமா பரவ தொடங்கிடுச்சு. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நீ பதில் சொல்றீங்க. உங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களோட கருத்துக்களை நான் கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூட. எல்லாரும் சொல்றாங்க நீங்க கிணத்துல குதிங்கன்னா குதிப்பாங்க, சும்மா சொல்ல உண்மையில குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனா நான் பயணிச்சிருக்கேன். இந்த சூழல்ல நயினார சந்திக்கும் போது அந்த நிர்வாகிய காமிச்சு நான் திட்டினதால வைரல் ஆனார்ல, அவருதான் இவருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு சரத்குமார். சந்திப்பு முடிஞ்சு போகிறப்ப அந்த நிர்வாகி மறுபடியும் சரத்குமாரை மறைச்ச மாதிரி நிக்க, உங்களை மறுபடி திட்டி வைரல் ஆகணுமான்னு அவரை பார்த்து கேட்டாரு சரத்குமார். தேர்தல்ல எத்தனை முனை போட்டின்னு சொல்லிக்கிட்டாலும் திமுக கூட்டணியா இல்ல அதிமுக கூட்டணியான்னு பார்த்துதான் மக்கள் வாக்களிப்பாங்கன்னு பேசியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு. மதுரையில சாலைகள் தரம் பத்தின கேள்விக்கு பெண்கள் மஞ்சள் பூசுறது, பவுடர் அடிக்கிறத ஒப்பிட்டு அவர் சொன்ன பதில் சர்ச்சையாகி இருக்கு. அவந்தரமா பொதுவாக பெண்கள் வந்து மஞ்சள் பூசி என்ன சொல்கிறீங்க, மஞ்சள் பூசிட்டு போனால் அழகாக இருக்கும். என்ன தம்பி, என்ன மேயர், இயற்கை. மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு கோயிலுக்கு போவாங்க முன்னாடிலாம் பெண்கள். மகாலட்சுமி கரெக்ட். அப்பா மேயர் என்னன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. பவுடர் பூசிட்டு போனால் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தா பாரு, இன்றைக்கி வந்து பவுடர் பூசுகிறாப்போ அப்படின்னு தான் மதுரை மக்கள் மத்தியில் இப்போ மேற்கு தொழில் அவர் அமைச்சர் செயல்பட்டுருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த ரோடெல்லாம் இத்தனை வருஷம் எங்கப்பா போனேன், 4.5 வருஷமா அவங்க கேட்குறாங்க. இத்தனை வருஷமா இப்போ மட்டும் ரோடு போட வர்றீங்க, அது ரோடு இருக்கா? 5 போட்டி உருவாயிடுச்சு சார் தமிழ்நாடு எலெக்ஷனில், சசிகலா ராமதாஸ் கூட்டணியோட சேர்த்து. எத்தனை போட்டி வந்தாலும் சரிங்க, நாங்கள் சொல்கிறது
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியா திமுக கூட்டணியா? கூட்டணியில மத்த கட்சிகள் விட்டு கொடுக்கறப்ப தேமுதிகவும் விட்டு கொடுக்கும்னு சொல்லி இருக்காங்க அந்த கட்சியோட பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி பத்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். மற்றவர்கள் விட்டு கொடுக்கும்போது தேமுதிகவும் விட்டு கொடுக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும்ன்றப்போ அவங்கள 1-2 விட்டு கொடுக்கறப்ப தேமுதிகவும் விட்டு கொடுக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. 1 சேர்ந்தா 2 தான், அத 11ன்னு மாத்தாதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில நடக்குதுன்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பதில கொடுத்திருக்காங்க பாஜகவை சேர்ந்த நடிகை ஒருத்தங்க. புதுச்சேரி நட்சத்திர வேட்பாளர் பட்டியல்ல தமிழிசை பேரு இல்லாததுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் இருக்கே, அதை நீங்களே பாருங்க. டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் உட்பட எல்லாருமே டெல்லியில் போய் அமித்ஷா சாரை பார்த்து தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது இவருக்கு முக்கியத்துவம் இல்லையா? அவருக்கு பேச்சு எடுபடலையா? இல்லையா, அது சகஜம் தானே. தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லும்போது சென்ட்ரல் பாஜக இருக்குது, அதனால தான் அமித்ஷா அவர்கள் போய் சந்திக்கிறதுல தப்பே இல்லை. அது 1+1 என்றைக்குமே 2 தான். 11 ஆக்க முடியாது, 11 ஆக்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். தமிழிசை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், அக்கா எந்த அளவுக்கு நம்ம கட்சிக்காக பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ இந்த இடத்துல ஒரு ஆளுநராக இருந்திருக்காங்க, தமிழகத்தில் ஒரு மாநில தலைவராக அவங்க பணியாற்றிருக்காங்க. ஸோ நிச்சயமாக தமிழிசை அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும், அது நான் எதிர்பார்க்கிறேன். அதிமுக என்ன எடப்பாடி பழனிசாமியோட தாத்தா தொடங்கின கட்சியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவை இணைங்கன்னு தான் சொன்னதை எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லைன்னு அவர் பேசியிருக்காரு. என்னை எந்த நிலையிலும் அரசியல் ஒரு மூலையில் கூட அரசியலில் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது என்று பொதுக்குழு விளைத்து அந்த அளவிற்கு அவமானப்படுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக. நான் என்ன சொன்னேன்? கட்சியை இணைங்கன்னு தான் சொன்னேன். முடியாது, இவங்க தாத்தா ஆரம்பித்த கட்சியா 1% முடியாது. இவர் முதலமைச்சரை ஆக்கிய சின்னம்மாவே நிறுவல் கேட்குறாங்க, ஏன்னாங்க சின்னம்மா கட்சி, அதெல்லாம் முடியாதுங்க. 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா? யார் சொல்கிறது? பழனிசாமி சொல்கிறார். இவருங்க என்ன தாத்தா ஆரம்பித்த கட்சியா அந்த கட்சி? இந்த மாதிரி நபர் அரசியலில் இருக்கலாமா வேண்டாமா, இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டிய சக்தியாக உங்களுடைய சக்தியில் இருக்கிறது. அரசியலுங்கிறது படம் எடுக்கிற மாதிரி கிடையாதுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கின தாவேக தலைவர் விஜய்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கின லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவரான சார்லஸ் மார்டின் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. விஜய் கூட்டணி வைக்க விடாம ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் தடுக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு கட்சி ஒன்று வரோம்னா நம்ம ஒரு கரெக்டான கூட்டணியில் போனால் தான் ஒரு அரசியலை ஜெயிக்க முடியும். சும்மா நான் ஓட் ஷேர் எடுத்து நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறோங்கிறதுக்கு இது படம் இல்லை, இது உண்மையான அரசியல். மக்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணி அவங்க இதெல்லாம் பண்ணி ஒரு உற்சாகமாக ஒரு ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் வராங்க. சும்மா ஓட்டை பிரித்து இதில் கணக்காட்டுறதுக்காக ஒரு வீண் செயலாக தான் இது தோணுது. ஏதோ ஒரு கூட்டணியில் வந்திருக்கணும். இப்போ நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா, நம்ம சிரஞ்சீவி ஐயா அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து பெரிய மாசாக கிரியேட் ஆகி கடைசியில் இன்றைக்கி போய் அது காங்கிரஸ்குள்ளே இணைச்சிக்கிட்ட அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்துச்சே தவிர இது ஒரு பெரிய சக்தியை மாற்ற முடியல. அதுதான் இன்றைக்கி அவர் விஜய் அவர்கள் கூட இருக்கிற அந்த டீமே அதான் நான் ஆரம்பத்துலேருந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கேன். கண்டிப்பாக அவங்க கூட்டணி யாரும் போக விட மாட்டாங்க. அவங்க அஜெண்டா தனியாக நிற்க வச்சு அவங்கள தோக்கடிக்கணும் தான். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னதான் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு போற இடத்துலெல்லாம் விஜய் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு உண்மையான போட்டியே நான் தொடங்க போற அண்ணா வளர்ச்சி கழகம், அதாவது ஏவிகே கட்சி தான் சொல்லி தாவேகாவுக்கே ஷாக் கொடுத்திருக்காரு பிரபல நடிகர் ஒருத்தர். ஆனா இப்போ தேர்தல் நெருங்கிட்டதால உடனே கட்சி தொடங்க முடியாது, அதனால அடுத்த தேர்தலுக்கு வருவேன்னு சொல்லி தாவேகாவினருக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்திருக்காரு. அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, 2 கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இப்போ தான் பேர்லாம் குழந்தை இப்போ தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி.
தமிழ்நாட்டுல தேர்தலுக்காக உருவாகிற கூட்டணி ஓராண்டுக்கு மேல நீடிச்சதா வரலாறே இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரான முத்தரசன், ஆனா 10 வருஷத்துக்கு மேல தங்களுடைய கூட்டணி நிலைச்சிருக்குன்னா அது கொள்கை கூட்டணிங்கிறதாலதான்னு விளக்கமும் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணி என்பது அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக கூட்டணியாக இருந்தாலும் ஓராண்டு காலத்திற்கு மேல் எந்த கூட்டணி நீடித்தது கிடையாது, வரலாறே கிடையாது. நான் அறிந்த வரையில் கிடையாது. ஆனா இந்த கூட்டணி ஏன் நீடிக்குது, 10 ஆண்டு காலமும் ஏன் நீடிச்சிட்டு இருக்கு என்றால், ஒரு கொள்கைக்கான கூட்டணி, ஒரு கொள்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால இது சீட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எது அபாயம், எது தீங்கானது, RSS தான் நீங்க தீங்கானது. அந்த தீங்குக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் துணை போயிட்டாங்க. அவர்கள் கால் பதிப்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து. அந்த அக்கறையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நாங்கள் உடன்பாடு காண்கிறோம். சீட்டு குறையறத பத்தியோ கூடுறத பத்தியோ எனக்கு கவலைப்படல. கோடி பெருசா லட்சம் பெருசா, இது என்ன கேள்வின்னு தோணுதா? வேடச்சந்தூர்ல நடந்த கூட்டத்துல பேசின தாவேகா நிர்வாகி நாஞ்சல் சம்பத், கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய அமீர் கானை விட லட்சக்கணக்கான தம்பிகளை கையில வச்சிருக்கிறவரு விஜய்னு சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லுங்க, கோடி பெருசா லட்சம் பெருசா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதல்ல எங்கள் தலைவருடைய கனவு. 13 வயதிலேயே திரையுலகத்திற்கு வந்தார். 33 வருடங்களில் 69 படங்களை நடித்தார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிற அமீர் கானை விட லட்சக்கணக்கான தம்பிகளை கையில் வைத்திருப்பவர் எங்கள் தலைவர். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்டுகளோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.